சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட தமிழ் வார விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் 5 சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதற்கான நூலுரிமை தொகை பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றிய 2 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். கோவை சரவணம்பட்டி அடுத்து விளாங்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்காக நேற்று இரவு நடைபெற்ற இன்னிசை நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஷோவில் டான்ஸ் ஆட்டம் போட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட் பகுதியில் வசிக்கும் பாலன் மனைவி சரண்யா 35 வயது நேற்றிரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு முன்பு மதுரையைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவருக்கும் திருமணமாகி 15 வயதில் சாமுவேல் என்ற மகனும் 13 வயதில் சரவணன் என்ற மகனுடன் மதுரையில் வசித்து வந்துள்ளார். கடந்த 2021இல் சண்முக சுந்தரம் என்பவர் இறந்துவிட்ட நிலையில் சரண்யா பட்டுக்கோட்டை தாலுகா கழுகப்புலிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாலன் வயது 45 என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் உதயசூரியபுரத்தில் டிராவல்ஸ் நடத்தி கொண்டு வாடகை வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் பட்டுக்கோட்டையில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த பெண்ணை தலை துண்டித்து படுகொலை செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாஜக அமைச்சரும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே.பி. நட்டா பயணம் செய்த குண்டு துளைக்காத வாகனத்திலிருந்து மாற்று வாகனத்தில் பயணம் செய்தது குறித்து தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா பயணத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்று தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி அதிபர் உதவியுடன் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். வணிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக 6 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவர் கோயில் குளத்தில் மூழ்கி குளிக்க சென்ற பாடசாலை மாணவர்கள் 3 பரிதாபமாக பலியாகினர். திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவர் கோயில் குளத்தில் குளிக்க சென்ற பாடசாலை மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விராலிமலை மெய்க்கண்ணுடையாள் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஊட்டிக்குள் முதல் முறையாக யானை நுழைந்ததால் வனத்துறை குழப்பத்தில் தடுமாறுகின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீக்கி சால்வை போட முயன்ற நீண்டகால தீவிர ரசிகர் தலைக்கு துப்பாக்கியால் குறிப்பார்த்த தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பாதுகாவலரின் செயல் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோயிலில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை திருவிழா தொடங்கி நடந்து வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று மாலை நடந்தது. அப்போது வடகாடு கடை வீதியில் இருந்து முத்துமாரியம்மன் கோயில் செல்லும் வழியில் அரிவாள் வெட்டு நிகழ்ந்துள்ளது. கோயில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை வனப்பகுதியில் தற்போது வறட்சி நிலவும் நிலையில் விலங்குகள் உணவு தேடி குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உலவுவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வனத்திலிருந்து நேற்று வெளியேறிய காட்டு யானை தொட்டபெட்டா செல்லும் சாலையில் உலவியது. இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தினர். தொட்டபெட்டா காட்சிக்கு முனைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்திய விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு குறித்து விவாதித்து வருகிறது. சிவகங்கையில் ஜனவரி 21 முதல் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த ரூபாய் 169 கோடி திட்டங்கள் குறித்து அரசாணை கூட இதுவரை வெளிவரவில்லை. இத்திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வருமா என்ற சந்தேகம் சிவகங்கை மாவட்ட மக்களிடம் எழுந்துள்ளது. சென்னையில் பங்கு சந்தை முதலீடு, கனடாவில் வேலை, வெளிநாட்டு மாப்பிள்ளை என விதவிதமான பொய்களை கூறி 1,56,00,000 ரூபாய் மோசடி செய்த டில்லி, குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். குடிசைகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. பழனியில் பழனி தண்டாயுதபாணி சித்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கான இடம் கையகப்படுத்தப்பட்டது. மத்திய அரசிடம் ரூபாய் 22 கோடி நிதி வாங்கி 2 ஆண்டு ஆகியும் கல்லூரி துவங்கவில்லை என்ற தகவல் வெளியானது. தனது வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த வழக்கில் சவுக்கு சங்கர் சிபிசிஐடி போலீசாரிடம் சாட்சியம் அளித்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை நியாயமான முறையில் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு பெற முதல்வர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முட்டுக்கட்டையாக உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக சிறைகளில் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருள் வாங்கியதில் ஆண்டுதோறும் ரூபாய் 30 கோடி முறைகேடு. இப்படி ஒவ்வொரு பொருட்களின் விலையும் சந்தை மதிப்பை விட 200% மேல் நிர்ணயித்து அரசிடம் தொகை பெற்று மோசடி நடந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். மெட்ரோ ரயில் சேவையை மேம்படுத்த பயணிகளிடம் ஆன்லைன் மற்றும் QR குறியீடு மூலமாக கருத்து கேட்கும் பணியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நடத்தி வருகிறது.
மதுராந்தகம் அருகே நடைபெற்ற வணிகர் தின மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் என்று வணிகருக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடிக்கடி மின்தடை ஏற்படும் பகுதிகளை சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் நேரில் ஆய்வு செய்து மின்தடைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்ய வேண்டுமென மின்துறை அமைச்சர் சி. சிவசங்கர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த நிதியாண்டின் முதல் 10 மாதங்களில் கோவை மாவட்டம் ரூபாய் 23,932,00,000 ஏற்றுமதி செய்துள்ளது. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 3.8% வளர்ச்சியுடன் சுமார் ரூபாய் 1000 கோடிக்கு கூடுதலாக ஏற்றுமதி நடந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே சூரியக்கோடு வாச்சியாவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத் சந்திரா, வயது 38. கன்னியாகுமரி போலீஸ் நிலையத்தில் போலீஸ்காரராக வேலை பார்த்து வந்த இவருக்கு அருள் சோனி, வயது 36 என்ற மனைவி உள்ளார். இவர்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் 2 வயதில் இரட்டை பிறவிகளாக ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் சம்பத் சந்திரா கடந்த 24ஆம் தேதி காவிலை அருகே வார்த்துட்டு பகுதியில் உள்ள தனது தந்தையின் கல்லறையில் விஷம் குடித்து மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனே அவரை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் குல்லாயி பாளையத்தில் ரோடு விரிவாக்க பணிக்காக தரைப்பாலம் அமைக்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் தாராபுரத்திலிருந்து 2 வீலரில் குண்டடத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த நாகராஜ், வயது 44, ஆனந்தி, வயது 38 ஆகியோர் அங்கு தோண்டப்பட்டிருந்த 12 அடி ஆழ குழிக்குள் விழுந்து பலியாயினர். மகள் தீஷிதா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தம்பதி விபத்தில் பலியான இடத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் கயல்விழியிடம் தம்பதியின் பெண் உறவினர் காசு கொடுத்தாலும் ஒசூல் கிடைக்குமா என்று கதறி அழுதுள்ளார். இந்தியாவில் முதன்முறையாக உற்பத்தித்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கும் வகையில் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதற்காக விண்ணப்பிக்க தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. நமது நாட்டில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழகம் விரைவில் முதலிடத்தை பிடிக்கும் என்று தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நல்லிணக்கம், பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஆந்திராவின் ஜனசேனா கட்சியின் தலைவரும் அம்மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்பே மே 8ஆம் தேதியே வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது உடைமை கருத்தியலை வழங்கிய கார்ல் மார்க்சின் சிலையை கன்னிமாரா நூலக நுழைவு வாயிலில் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடைகள், வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அளிக்கப்பட்ட அனுமதி மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மாணவர்கள், ஆசிரியர்கள் பணிபுரியும் தொழில் வல்லுநர்களுக்கு ஏற்ற வகையில் இலவசமாக 5 செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை சென்னை IIT அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் BE, BTech உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்கான இணையவழி விண்ணப்ப பதிவு நாளை மே 7ஆம் தேதி தொடங்க உள்ளது. தத்தளித்த டெல்லி காப்பானாக மாறி மீட்டு வந்த அசுதோஷ் மழையால் தொடரிலிருந்தே SRH வெளியேறினார். பிளே ஆஃப்ஸ் ரேஸ் வேகமெடுத்துள்ளது. நடப்பு சீசனின் கிளைமாக்ஸை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டுள்ளோம். நிறைய இளம் வீரர்கள் அவர்களின் ஆட்டத்தின் வழி நம்மை ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். ICC வருடாந்திர தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஒருநாள் T20 தரவரிசையில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. முகமது சிராஜ்க்கு BCCI சார்பில் ரோஹித் சர்மா மோதிரத்தை அணிவித்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் ரூபாய் 2000 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 750 உயர்ந்து 1 கிராம் 9025 ரூபாயாகவும், பவுனுக்கு ரூபாய் 2000 உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 72,700 ஆகவும் விற்பனையாகி வருகிறது. சென்னையில் இன்று 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் அளித்துள்ளார். மதுரை சுற்று வட்டாரங்களில் பிற்பகலில் மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளார். செய்திகள் இத்துடன் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.